ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருக்குமே குலதெய்வம் கோவிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு புது விஷயம், நல்ல விஷயத்தை தொடங்குறோன்னா குலதெய்வம் கோவிலில் போய் பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு தான் தொடங்குவோம். அதுதான் வழக்கம். வருஷம் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணிடுங்க. நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோவிலை பற்றி தான் உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். எங்கே அமைஞ்சிருக்கு, என்னென்ன கடவுள் இருக்காருன்னு சொல்ல போகிறேன். வீரகுலாமன் அண்ணாமலை ஈஸ்வர் தாங்க மெயின் காடு. எங்கே அமைஞ்சிருக்குன்னா பல்லடம், தாராபுரம் தாண்டி ஒட்டஞ்சத்திரத்துக்கு அடுத்து ரெட்டியார் சத்திரம், கொத்தம்பள்ளியில் அமைஞ்சிருக்கு. நல்ல மெயின் ரோடு ஃபேஸிங்கில் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் வீரகுலாமன் அண்ணாமலை ஈஸ்வர்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். மேப்போட ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சில குலதெய்வம் கோவிலெல்லாம் உள்ளார ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். இது மெயின் ரோடு ஃபேஸிங்கில் இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மண்டபம் மாதிரி நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே வலது பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி இருப்பார். வாசலில் விநாயகர் முருகர் இருப்பார். உள்ளே வீரகுலாமன் அண்ணாமலை ஈஸ்வர் மெயின் கார்டு இருப்பாங்க. அண்டு கோவிலுக்கு பின்புறம் கன்னிமூல விநாயகரை அமைச்சிருப்பாங்க. இந்த சிவன்ராத்திரி டைம்லலாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அம்மனோட சிலையெல்லாம் போட்டு நல்லா 3 நாட்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குங்க. எல்லா வகையான ப்ரோக்ராமையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. பௌர்ணமி டைமில் அன்னதானமும் போடுவாங்க. இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டோட குலதெய்வம் கோவிலுக்கு போவோம் கண்டிப்பாக. அதை தாண்டி எங்கள் கோவிலுக்கும் டைம் கிடைக்கும்போது நான் விசிட் பண்ணிடுவேன். இந்த வாட்டியும் நான் வந்ததும் விசிட் பண்ணியாச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு.